அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறது. ஸோ இதற்கு கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட கொலாஜன் சத்து கம்மியாகிறதும் ஒரு காரணமாக சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்லுது. அந்த கொலாஜன் அப்படிங்கிறது என்ன, இந்த கொலாஜன் குறைஞ்சிது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்ம உடம்புல தெரியும், இது எப்படி இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது, இதை எப்படி நம்ம உணவின் மூலமாக சரி செய்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த கொலாஜன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஃப்ரிம்மாக இருக்கிறதுக்கு, அதாவது நல்ல ஒரு இளமையோடு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசைகள் பலமாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய மூட்டுகளில் அந்த உயர்வுத்தன்மை, அந்த அசைவுத்தன்மை கிடைக்கிறதுக்கும் இந்த கொலாஜன் சத்து அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஆனால் நம்மளுடைய இரத்த குழாய்கள்லையும் இந்த கொலாஜன் சத்து அப்படிங்கிறது இருக்குது. இந்த கொலாஜன் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த இரத்த குழாய்களுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது குறையிறதுனாலையும் அதனுடைய உட்சுவர்கள் பாதிக்கப்படுறதுனால கொலஸ்ட்ரால் ஈஸியாக அந்த இடத்துல படிய ஆரம்பித்து நாளடைவில் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் 40 வயதுகளிலே நிறைய மரணங்களை நம்ம பார்க்குறோம். இதில் கொலாஜன் சத்து குறைபாடும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த கொலாஜன் குறைஞ்சிது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும், நம்மளுடைய ஸ்கின் கொஞ்சம் ட்ரைனஸாக இருக்கும், அதில் சுருக்கங்கள் ரொம்ப ஈஸியாக உண்டாகலாம். அதே மாதிரி மூட்டுகளில் நடக்கும்போது சத்தம் உண்டாகிறது, மூட்டுகளில் ஒரு அசௌகரியம், வலி, ரொம்ப நேரம் நின்னோம் அப்படின்னா மூட்டுகளில் ஏதாவது ஒரு அசௌகரியம் தெரியுது. அடிக்கடி மூட்டுகளில் ஜவ்வு விலகலோ இல்லை மூட்டுகளில் ஏதாவது ட்விஸ்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகுறது, நீ ஜாயிண்டில் ஒரு வீக்கம் உண்டாகுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாயிண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு பற்கள்லையோ பல் ஈறுகள்லையோ ஏதாவது பாதிப்புகள், ஸோ அடிக்கடி பல்ல சொத்தை உண்டாகிறது, பல் ஈறுகள் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு அந்த எலும்புகளோடைய அந்த கால்சியம் சத்து, அதனுடைய அடர்த்தி தன்மை குறைபாடு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கேயும் கொலாஜன் சத்து அப்படிங்கிறது தேவையாக இருக்கும். அதே மாதிரி தசைகளும் ரொம்ப பலகீனமாக இருக்கும். ஸோ அந்த தசைகள் பலகீனமாக இருக்கிறதுனால கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, ஏதாவது ஒரு வலி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த தசைகளும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, பலமாக இருக்கிறதுக்கு கொலாஜன் சத்து அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட உங்களுக்கு பிபியும் இருக்குது, கூடுதலாக கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது இந்த இரத்த குழாய்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை கம்மி பண்ணுறது, அதுவும் கொலாஜனோட ஒரு குறைபாடு தான். ஸோ இது எதனால் உருவாகுது அப்படின்னா அதிகமாக நம்ம சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, இல்லை கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வியாதி இருக்கிறது. ஸோ இதுவும் இந்த கொலாஜன் குறையிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாக இந்த குறைபாடுகள் உண்டாகலாம். அதே மாதிரி நல்ல வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது இல்லை நட்ஸ் வகைகள்லாம் எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொலாஜன் குறைபாடு அப்படிங்கிறது உருவாகலாம். ஸோ அசைவம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது இல்லை, நிறைய பொரிச்சு மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, அது ஒரு சூப் வகைகளெல்லாம் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அந்த கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த காரணங்களால தான் நமக்கு கொலாஜன்கிறது குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அது இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஸோ நல்ல வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதில் முக்கியமாக நம்ம திருஃபலாக எடுத்துக்கலாம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அதே மாதிரி நெல்லிக்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். இதில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கொய்யா, இந்த மாதிரி பழங்களும் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கொலாஜன் உற்பத்தியை அது தூண்டும். அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா எலும்பு சூப் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது கொலாஜனுடைய உற்பத்தியை தூண்டும். அதே மாதிரி நம்ம மீன் வகைகளை அதனுடைய தோலோடையே சேர்த்து சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனுடைய தோலோடு சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அப்போ தான் அந்த கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நிறைய முளைக்கட்டிய தானிய வகைகள் நம்ம எடுத்துக்கிறது. ஸோ முக்கியமாக அந்த முளைக்கட்டிய பச்சை பருப்பு, பச்சை பயறு, அதே மாதிரி கொண்டைக்கடலை, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது கூட நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரியான மூலிகைகளும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வல்லாரை எடுத்துக்கிறது நல்லது, அமுக்ரா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை இருக்கிறதுனால இந்த கொலாஜன் உற்பத்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுடைய மூட்டுகள் நல்லா பலப்படும், ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இளமையாக
கம்மியாக வந்து இருக்கும். மிக முக்கியமாக இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அந்த இதயத்தினுடைய உள்பகுதியில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இரத்த குழாய்களில் வந்து பாதிப்பு உண்டாகுது. இதயத்துக்கு ரத்தத்தை வந்து கொண்டு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்களுக்கு உள்ள கொழுப்பு படிய ஆரம்பித்து அங்கே வந்து ரத்த ஓட்டம் தடைபடுறது தான் இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். ஸோ அந்த இரத்த குழாய்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு கொலாஜன் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ நிறைய ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள், முக்கியமாக வந்து பம்கின் சீட்ஸ், பூசணி விதைகள்லாம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொலாஜன் உற்பத்திங்கிறது ரொம்பவே கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும். ஸோ ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குது, அதே மாதிரி ரத்த அழுத்தமும் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்தோடு அது இதய சம்பந்தமான நோயாக மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நல்ல கொலாஜன் கிடைக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி பயறு வகைகள், அதே மாதிரி வந்து எலும்பு சூப்பு, வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இதய சம்பந்தமான நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். பட் அந்த கொலஸ்ட்ரால் வந்து எப்போ பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா இந்த கொலாஜன் உற்பத்தியும் கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் அந்த பாதிப்பை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த கொலாஜன் உற்பத்தி குறையும் பொழுது என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும், இதை உணவின் மூலமாக எப்படி சரி செய்கிறது, இந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.